நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? ஒரு இசையை அதன் அழகியல் தன்மையோடு வெளிப்படுத்துவது சிரமம். இஸ் இட் அ பிளெஸ்ஸிங் ஆர் அ கர்ஸ்? ரொம்ப சிரமம். ஆனா இப்ப நான் வந்து ஒரு படம் பண்ணேன் தமிழ்ல. ஜடா அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பெரிய லெவல்ல போல தமிழ்ல. ஆனா ஒரு இப்போ ஹும்பாலே ஃபிலிம்ஸோட ஒரு படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில், மகாவதார் நரசிம்மான்னு சொல்லி. அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைரக்டர் வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரையும் போய் பார்த்து அவங்கள பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. அவங்களுக்கு பட்ஜெட்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, அந்த லெவலில் இருக்காங்க. ஆனால் அவர் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ஜடாவோட ஓஎஸ்டி ட்ராக் வருது. அதை கேட்குறாரு. என்ன யாருன்னு கூட தெரியாது அவருக்கு. ஸோ இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவர் இதை வந்து பெருமையாக சொல்கிறார். நான் எனக்கு அது பிடிச்சிருந்தீங்க, என்னோடய சோலை டச் ஆகிடுச்சு, நான் அதனால் அவர் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருச்சுங்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பிடிக்கலங்கிறத நம்ம ஆத்ம திருப்திக்காக ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து ஒன் சைடு. இன்னொரு சைடு புஷ்பா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன், புஷ்பா 2ஓட இது. ஸோ அது பயங்கரமாக இந்தியாவில் அதுவும் ஹிட் ஆகுது. ஆனால் நீங்கள் அது எப்படி இருக்குன்னா, அது என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா, அதில் வந்து தனித்துவமாக பயங்கரமாக சாம் பிச்சுட்டார். அப்படிலாம் கிடையாது. ஹிட்டு படத்தில் நான் இருக்கிறேன், அதுவும் ஹிட்டு தான். ஆனால் இது வந்து இப்போ இது வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பெருமையாக காலரை தூக்கி விட்டு நிற்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோரு. ஆக்சுவலி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து 90 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா எடுக்கிறேன். ஒரு 90 பேரை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கே ஒரு ஃபீல் கிடைக்குது பார்த்தீங்களா. அது வந்து அதில் கிடைக்க மாட்டேங்குது.